அடுத்த பகுதியில் ரசூலுல்லாவுக்கு நம்ம என்ன கடமைகள் செய்யணும். நம்ம இந்த முஸ்லீம் சமுதாயத்தை நீங்க பாருங்க, ரசூலுல்லாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அல்லாஹ்வை தொழுகிறோம், பாவத்தை விட்டு விலகிறோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் சொல்றோம் இல்ல நான் அதுக்கு நான் நபி அனுப்பலங்கிறோம். நான் நபி அனுப்புனது நீ அல்லாஹ்வை தொழுதுட்ட பாவத்தை விட்டுட்டேங்கிறதுக்கு மட்டும் இல்ல, இவருக்கே நீ செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் பட்டியல் எடுக்கிறான். பட்டியலிட்டு கடமை இருக்குன்னு மட்டும் சொல்லல, இந்த கடமையை செய்யறவன் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், ஃபல்லதீன ஆமனு பிஹி, யார் இவரை நம்புகிறாரோ. அல்லாஹ்வை நம்பிட்டா வேலை முடிஞ்சிருவான்னு கேட்ட முடியாது, இவரை நம்பணும். ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க பாருங்க, இப்ப ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடி வந்த இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா நபி நம்பின மக்கள் நல்ல மக்கள் உண்டு. ஈசா நபி தூதர் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், அதனால நம்ம ஈசா நபி பின்பற்றுவோம், அல்லாஹ் மட்டும் வணங்குவோம் அப்படின்ற நல்ல சிந்தனையில் வாழ்ந்த கிறிஸ்துவ மக்கள் நபியின் காலத்திலும் இருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படுகிற நபர், ரசூலுல்லாஹ்க்கு முதல் வஹி வந்தது. ஹதீஜா அம்மையார் யார்ட்ட கூட்டு போனாங்க? வராக்கா என்ற ஒரு வயது முதிர்ந்த கண் தெரியாத ஹீப்ரு மொழியை அறிந்த நபர்கிட்ட கொண்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன தகவலை பார்த்தவொடனே என்ன சொன்னாங்க? ஹாதா நாமூஸ். வந்தது யாரு? தௌராத்து சொல்லுகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவர் தான், உங்கள்ட்ட வந்தவர் தான். நீங்க இறைத்தூதர் ஆயிட்டீங்க, நீங்க இந்த ஊரை விட்டு விரட்டப்படுகிற ஒரு நாள் வந்தால் உங்களுக்கு நான் உதவியாக நிற்பேன் அப்படின்னு வராக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி. அவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவர். அப்ப அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எதை காட்டுதுன்னா, தௌராத்தை படிச்சிருக்கிறாரு, உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, அதை நடைமுறைப்படுத்துகிறார். எந்த தூதருக்கு இவ்வளவு நாள் காத்திருந்தோமோ அந்த தூதர் வந்துட்டாரு, அப்ப நம்ம உதவி செஞ்சுதானே ஆகணும் அப்படின்ற மனநிலைக்கு வராரு. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க, நீங்கள் இயேசுநாதரை பின்பற்றுகிற நபராகவே இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை மட்டும் ஏகத்துவப்படுத்தி இயேசுநாதரை பின்பற்றுகிற ஒரு முஸ்லிம் ஒருவர் நான் வந்த தகவலை தெரிந்து என்ன நம்பாம மௌத்தாயிட்டான்னா அவன் காஃபிர்ன்ட்டாங்க. அவன் யாரு? ஒருவன் அல்லாஹ்வை தான் ஏகத்துவப்படுத்தி வணங்குறான், அவனுக்கு இஸ்லாம் தான் மார்க்கம் நல்ல தெளிவா தெரியும், அதைத்தான் பின்பற்றுகிறான், இன்ஜில் வேதத்தை கரெக்டா ஃபாலோ பண்றான், ஈசா நபி தான் நமக்கான ஒரே வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இப்ப அந்த இன்ஜில் என்ன சொல்லுதுன்னா, அடுத்து ஒரு தூதர் வருவார், வந்தா நம்பணும். இப்ப ரசூலுல்லாஹ் தன்னை நபி என்ற அறிவிப்பு பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவர் வாழ்ந்து இந்த நிலைப்பாட்டில் வாழ்ந்து மௌத்தாயிட்டா அவர் யாரு? சொர்க்கவாசி. ஏன்னா அவர் அவருடைய வேலை கரெக்டா முடிச்சாரல, நான் அல்லாஹ் வணங்குறேன், இஸ்லாத்துல இருக்கிறேன், இயேசுநாதர் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுகிறேன், என் வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நபி வந்துட்டாங்கன்ற தகவல் வந்துருச்சு. இன்ஜிலில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே பொருத்தி பார்த்தா கரெக்டா இருக்கு. தௌராத்துல சொல்லப்படுவதை பார்த்து அப்படியே பொருத்தி பார்த்தா யாருக்கு மேல கரெக்டா இருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல கரெக்டா இருக்கு. நான் வந்த தகவல் ஒருவன் அறிந்து என்ன நம்பிக்கை கொள்ளாம மௌத்தாயிட்டான் அப்படின்னா அவன் நரகவாசி, அவன் ஈமான் கொள்ளல, அவன் காஃபிர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அவர் ரசூலுல்லாஹ்வை நம்புறது ஈமானினுடைய ஒரு பங்கா பார்க்க கூடாது, ஈமானினுடைய அஸ்திவாரம் அது. அல்லாஹ்வின் நம்பிக்கைக்கு அடுத்த நம்பிக்கை ரசூலுல்லாஹ்வின் நம்பிக்கை தான் என்பதை இந்த செய்தி மூலமாக புரிந்து கொள்ளலாம். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபல்லதீன ஆமனு பிஹி, யார் இவரை நம்புகிறாரோ, அது முதல் கடமை, இவருக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் கடமை அது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஅஸ்ஸருஹு, இவருக்கு கண்ணியப்படுத்துங்கங்கறான். கண்ணியப்படுத்துங்க என்னது? அரசராக உட்கார வைங்கன்னு அர்த்தமா? கிடையாது. கண்ணியப்படுத்துங்கிறதுக்கான அர்த்தமாக அல்லாஹ் எதை பார்க்கறான் அப்படின்னா, ஒரு தூதுவர்னு ஒருத்தர் வரார், நீ நம்பிட்டேன்னா அவருக்கு கட்டுப்படணும், அதான் தூதுவரை கண்ணியப்படுத்துகிற முறை. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் நீங்க பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கூட்டம் நம்பியது, பனி இஸ்ரவேல் சமுதாயம். நம்புறதோட அவனுக்கு வேலை முடிஞ்சிருச்சு அவன் நினைச்சிட்டான். அதனால மூசா நபிக்கு எப்பவுமே கட்டுப்படல. இந்த இடத்துக்கு போய் யுத்தம் செய்யுங்க, நீங்களும் அல்லாஹ் போய் யுத்தம் பண்ணுங்க, நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறோம். மாட்டை அருங்க, இல்ல நாங்க அறுக்க முடியாது, எந்த மாடு அப்படின்னு பல கேள்விகளை கேட்டு அந்த கடமையிலிருந்து புறக்கணிக்க பார்க்கறாங்க. ஒரு தூதர்னு நீங்க ஏத்துக்கிட்டா அந்த தூதருக்கு நீங்க செய்ய வேண்டிய கண்ணியமே கட்டுப்படுறது. எந்த மாதிரி கட்டுப்படணும் அப்படின்னா, நீங்க சொன்னால் நாங்கள் எதற்கும் கீழ்ப்படிவோம் அப்படின்ற அடிப்படையில் கட்டுப்படணும், அதை கண்ணியப்படுத்துறது. ஒருவரை தலைவராக ஏத்துக்கிட்டோம், தலைவர் கண்ணியம் என்னது? நீங்க தலைவர், அது சொல்லிட்ட கண்ணியம் ஆயிருமா? யாருங்க இந்த பள்ளிவாசல் தலைவர்? இவர் தான் தலைவர். யார் இந்த ஊர் தலைவர்? இவர் தான் தலைவர். யார் இந்த நாட்டின் அரசர்? இவர் தான் அரசர். அதை சொல்லிட்ட வேலை முடிஞ்சிருமா? அவர்களுக்கு கட்டுப்படுவது கொண்டுதான் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கான கண்ணியம். ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தத்துக்கு புறப்படுறாங்க, 300 சொச்ச பேர் அழைச்சிட்டு போறாங்க. இந்த 300 சொச்ச பேர்ல ரொம்ப சொற்பமானவர்கள் முஹாஜிர்கள், மக்கால இருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் சொற்பமானவர்கள். நிறைய பேர் யாருன்னு கேட்டா 300 சொச்சத்திலும் ஒரு 200க்கும் அதிகமான மக்கள் அன்சாரிகள். அதிகமான மக்கள் யாரு? அன்சாரிகள் தான் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மக்கா காஃபிர்கள் யுத்தத்துக்கு வரானா அவனுக்கு அன்சாரிகள் ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை கிடையாது. அவனுடைய நோக்கமே வந்து அன்சாரிகள் இந்த மார்க்கத்துல தான் எங்களுக்கு என்ன, மதீனாவாசிகள் யார வணங்கினா என்ன, யார தூதர்னு சொன்ன எங்களுக்கு அது தேவையில்லை. எங்க ஊர்ல இருந்து புறப்பட்ட ஒரு கூட்டம் வந்துச்சா இல்லையா, அவங்களை விட்டு வைக்க மாட்டோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட இந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவங்களை யாரையும் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அவன் படை தரச்சிட்டு வரான். அப்ப இங்க அன்சாரிகள் நினைச்சு என்ன பண்ணிருக்கலாம், அது உங்க ஊர் பிரச்சனை, நீங்களே பாத்துக்கங்க, நீங்க அபூஜஹல்ட்ட என்ன பேசணும் பேசி சமாளிக்கிறீங்களோ யுத்தம் பண்றீங்களோ நீங்க பாத்துக்கங்கன்னு போயிடலாம். போறதுக்கான முழுமையான அதுக்கான தகுதி இருக்கு, சொல்லிட்டு போக கை கழுவி விட்டுட்டு போக முழு வாய்ப்பு இருக்கு. ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க. இப்ப யுத்தம் என்ன ஆக போகுது, அன்சாரிகள் என்ன பதில் சொல்ல போறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க பேசுறாங்க, நம்ம யுத்தம் செய்வோம், ரசூலுல்லாஹ் முகம் மாறல. உமர் ரலியல்லாஹு அவங்க பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் முகம் மாறல. பிறகு அன்சாரி கோத்திரத்தை சார்ந்த ஒரு தலைவர், ஒரு சஹாபி, அவர் பேசுறார், அல்லாஹ்வுடைய தூதரே
அன்சாரிகளாகிய எங்கள் கருத்தை தான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நாங்க என்ன சொல்லுவோம்? இப்படி இந்த மனிதரை வந்து ஊருக்குள்ள சேர்த்துக்கிட்ட கடைசியில் நம்மள யுத்தத்துல வந்து இழுத்து விட்டுட்டாரு நாங்க பேசுவோம் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நாள் நடக்காது. நீங்கள் கட்டளையிட்டால் எங்க குதிரையை கடலுக்குள்ள இறக்க சொன்னால் நாங்க இறக்குவோம். நீங்க உங்களை தூதர்ல ஏத்துக்கிட்டோம், உங்களை எப்படி ஏத்துக்கல? ஊர் தலைவர் அப்படி நாங்க ஏத்துக்கலையே, அல்லது எங்க குடும்பத்தில் ஒரு இப்படி சாதாரண நினைக்கல, உங்களில் சகோதரர் அப்படி நாங்க பார்க்கல. அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட நபின்னு நாங்க நம்புறோம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறத நீங்க வேலை. அப்ப நாங்க யுத்தத்துக்கு வருவோமா? நீங்க பயப்படணும், பயப்பட வேண்டிய தேவையில்லையே. நீங்கள் கட்டளையிட்டால் நாங்கள் எங்கள் குதிரையை கடலுக்குள்ள இறக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் ரசூலுல்லாஹ்வுடைய முகமே மாறுது, மலர்கிறது. சிரித்த முகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மாறினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே ஒரு தூதருக்கான அடிப்படை கண்ணியம் என்ன தெரியுமா? அவருக்கான செய்ய வேண்டிய கண்ணியம், அவர் என்ன சொன்னாலும் கட்டுப்படணும். ஏன்னா ஒரு நாளும் தூதர்மார்கள் பாவத்தை ஏவ மாட்டார்கள், பாவத்தை சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் இறைவனினுடைய கட்டளை அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். எதை இவருக்கு நான் சொல்றேனோ அதை தான் இவர் பேசுவார். அப்ப தூதருக்கு கட்டுப்படுறது யாரு கட்டுப்படுற மாதிரி? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற மாதிரி. அதை அந்த அடிப்படையை புரிந்த அந்த தூதருக்கு நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை மிகச்சரியாக செய்தவர்கள் சஹாபாக்கள், மிகப்பெரிய கோட்டை விட்டவர்கள் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தவர்கள். அதை நம்ம வரலாற்றில் பார்க்க முடியுது. அப்ப ரெண்டு விஷயம், ஒன்னு ஈமான் கொள்ளணும் தூதர்மார்களை, நமக்காக அனுப்பப்பட்ட இறை தூதரை. ரெண்டாவது அவரை கண்ணியப்படுத்தணும். கண்ணியப்படுத்தணும்னா அரசாட்சியில் உட்கார வைக்கின்றது இல்ல, அப்படி அவசியம் இல்லை. சில நபிமார்கள் வந்திருக்காங்க, அரச பதவி அனுபவிக்காமலே போய் சேர்ந்தவங்க உண்டு. அப்ப அரச பதவிங்கிறது இங்க முக்கியம் இல்ல, அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும், அது அவருக்கு செய்கிற கண்ணியம். மூன்றாவது அவருக்கு உதவி செய்யணும். உதவி செய்யணும் என்னது? ரசூலுல்லாஹ்க்கு இப்ப வீடு இல்ல, ரசூலுல்லாஹ்க்கு இப்ப உணவு இல்ல, ரசூலுல்லாஹ் பொருளாதாரத்துல பெரிய நெருக்கடியில சங்கடத்துல இருக்காங்க, நம்ம பொருளாதாரத்தை போட்டு ரசூலுல்லாஹ் காப்பாத்துவோம், அந்த உதவியா? எந்த நபியுமே அடுத்தவர்களுடைய கரத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்க தன் வாழ்வாதார விஷயத்தில். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் பேசுகிறான், இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததுன். சூரா யாசீன்ல வருது, இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததுன். உங்கள்ட்ட கூலி கேட்காத நேர்வழியில் இருப்பவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அது அந்த இடத்துல முதல் ஆளை யார் இருப்பா? நபிமார்கள் தான் இருப்பாங்க. நபிமார்கள் காசு பணத்தை எதிர்பார்த்து வந்தவங்க கிடையாது. அவங்க நபி ஆனதுல இருந்து வஃபாத் ஆகிற வரைக்கும் மனிதர்கள் ஏதாவது பணம் தருவாங்க, உணவு தருவாங்க, உடை தருவாங்க, இருப்பிடம் தருவாங்க, இது எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாமே அல்லாஹ் தருவான். எல்லா ஆசையும் உங்களுக்கு உண்டு. யார் தருவா? அல்லாஹ் தருவான். நீங்களே எங்களுக்கு தர வேண்டியது இல்லை. அப்ப இவருக்கு நம்ம என்ன உதவி செய்யணும்? இவர் எதை மார்க்கம்னு சொல்றாரோ அதை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் நாம இவருக்கு சேர உதவி. இவர் இதை மார்க்கம்னு ஒண்ணு வழிகாட்டிட்டாரு, நீங்க நான் கடைபிடிச்சேங்கிறதும் நிக்க கூடாது. நான் கடைபிடிச்சா அதை கண்ணியம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அடுத்து செய்ய வேண்டிய உதவி என்னது? கடைபிடித்ததை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். அது அடுத்த தெருக்கோ, அடுத்த வீட்டுக்கோ, அடுத்த குடும்பத்துக்கோ, அடுத்த தலைமுறைக்கோ, அடுத்த காலத்திற்கோ கொண்டு போய் சேர்க்கணும். இது அவருக்கு செய்கிற உதவி. ரசூலுல்லாஹ் தன் இறுதி பேருரையில் மக்களுக்கு பல போதனைகளை செய்றாங்க. கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி, அதை என்ன செய்யுங்க? அடுத்தவருக்கு எடுத்து சொல்லுங்கள். லியு பல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள். உங்களை விட உங்களிடத்திலிருந்து கேட்பவர்கள் நன்கு விளங்கிக் கொள்ளலாம். அதனால தகவலை பாஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, பரப்பிக்கிட்டே இருங்க. மார்க்க செய்தியை எப்போது என்ன பண்ணுங்க? பரப்புங்க. இது ரசூலுல்லாஹ்க்கு செய்யற உதவி. வேற எந்த உதவி நபி கேட்கல. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்கள்ட்ட கேட்டது இல்ல. இந்த உம்மத்துல எந்த மனிதர்கிட்ட யாரு ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்க உதவிகள். எனக்கு பணம் தா, காசு தா, இது நபிக்கு தேவையே கிடையாது. தேவையில்லைன்னா அதனுடைய அவசியம் இருக்கிறது. ஆனால் அது அல்லாஹ்ட்ட வாங்கிக்குவாங்க. மக்கள்கிட்ட வந்து கையேந்துகிற நிலையில் அல்லாஹ் ஒரு நாள் நபிமார்களை வைத்தது கிடையாது. அப்ப நபிக்கு செய்ய வேண்டிய உதவி என்பது நபி சொன்ன மார்க்கத்தை நாம் கடைபிடிப்பதோடு அடுத்த தலைமுறைக்கு சொல்வது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வத்தபஉ நூரல்லதி உன்சில மஅஹு, இவருடன் அருளப்பட்ட அந்த வேதத்தை, அந்த ஒளியை, அந்த வெளிச்சத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள். நபி இல்லைன்ற ஒரு நிலை வரும், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வரும். நபி நம்ம மௌத் வரைக்கும் கூட இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எந்த சமுதாயத்துக்குமே நபி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. சில நபர்கள் வேணா நபி மௌத் வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். நான் நபி ஹயாத் இருக்க வரைக்கும் இவங்க மௌத்தா இருக்கலாம். ஆனால் பலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நபி இருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, நபி மௌத்தாயிருவாங்க. எல்லா நபி மௌத்தாயாச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ் விதிவிலக்க வச்சதுக்கான காரணம் மறுமையின் அடையாளம் என்ற இடத்துல. அந்த மறுமையின் அடையாள நேரத்தில் வந்து இறங்கி அவர் மௌத்தாகத்தான் போறார். அப்ப நபிமார்கள் வருவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, போயிருவாங்க. நபிமார்கள் போயிட்டாங்கன்னா இந்த சமுதாயத்தை யார் வழி நடத்துவது? நபிமார்கள் கொண்டு வந்த வேதம் வழி நடத்தும். நம்ம வேதத்தை நபின்ற இடத்துல வச்சு நம்ம பார்க்கணும். நபிக்கு கொடுத்த அத்தனை கண்ணியத்தை இந்த வேதத்துக்கு கொடுக்கணும். நபியை நம்ம எப்படி கட்டுப்பட்டோமோ, கீழ்ப்படிந்தோமோ, அப்படி இந்த வேதத்துக்கு கட்டுப்படணும், கீழ்ப்படியணும். ஏனென்றால் இப்ப நபி நம்ம இடத்துல ஏவக்கூடிய இடத்துல இல்ல, வேதம் நமக்கு ஏவக்கூடிய இடத்துல இருக்கு. இப்படி யார் இறை வேதங்களுக்கு கீழ்ப்படுகிறாரோ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். சில இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை அதனுடைய ஊர்ஜிதத்தை நமக்கு ரொம்ப உத்தரவாதப்படுத்தி காட்டும். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, உலாயிக்கல் முஃப்லிஹூன் சொல்லிட்டு போயிருக்கலாம், அவர்கள் வெற்றியாளர்கள், முடிஞ்சிருச்சு. அதன் அர்த்தம் உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். அப்படின்னு என்ன சொல்றான்? இவங்க மட்டும்தான் வெற்றியாளர்கள் உறுதிப்படுத்துறான். வேற இந்த 4 காரியத்தை ஒருத்தர் செய்யல, நீ மறுமையில வந்து என்கிட்ட வெற்றியெல்லாம் எதிர்பார்க்காதங்க. நான் தூதர்னு ஒருத்தர் அனுப்பி இருக்கிறேன், அவரை நம்பணும். நம்பிட்டியா? அவரை கண்ணியப்படுத்தணும். அவருக்கு கட்டுப்பட்டுட்டியா? அவருக்கு உதவி செய்யணும். அவர் மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டியா?
அவர் கொண்டு வந்த வேதத்தை பின்பற்றணும். அந்த வேதத்தை பின்பற்றினியா நீ சொர்க்கம் போகலாம். இல்ல இதுல நான் குறை வச்சுட்டேன், நீ நரகம் போன்றுவான், நீ வெற்றியாளராக ஆக முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது.